ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டெக் சேனல். என்னோட பிரதர் ஒருத்தர் 10K பட்ஜெட்டில் ஆன்லைனில் ஒரு டிவி ஆர்டர் பண்ணி தர சொல்லியிருந்தாரு. ஆஃப்லைனில் எப்போதுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எப்போதுமே ஆன்லைனில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நானுமே 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆன்லைனில் தான் டிவி பர்ச்சேஸ் பண்ணேன். அது இது வரைக்கும் நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. அந்த நம்பிக்கையில் நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன் என்னென்ன டிவி அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது செவரல் பிராண்ட்ஸ் இருந்தது. என்னென்ன அப்படின்னா தாம்சன், மோட்டோலோ, VW, மார்க்யூ அண்ட் பிளாப்பங்க், இது மாதிரி செவரல் பிராண்ட் இருந்தது. இதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு, எந்த பிராண்டை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் யூசர் ரிவ்யூ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது பிளாப்பங்க் 32 இன்ச் QLED டிவி தான் நல்ல ஆப்ஷனாக எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் அதை ஆர்டர் பண்ணி நான் வாங்கிட்டேன். இது 30th மார்ச் அன்னைக்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 31st மார்ச்சே எனக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க. ஓகே, இவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்களே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் 1ஆம் தேதி இன்ஸ்டாலேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் 1ஆம் தேதி இன்ஸ்டாலேஷனுக்கு வந்தார். வாலில் டிவியை மவுண்ட் பண்ணார். மவுண்ட் பண்ணிவிட்டு டிவியை செக் பண்ணும்போது தான் ட்விஸ்ட்டு, டிவியில் ஸ்பீக்கரே ஒர்க் ஆகலை. அந்த டெக்னீஷியன் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுங்க, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வேறு யூனிட் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டால் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். சரி, நானும் ரீப்ளேஸ்மெண்ட் தானே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். இப்போ பிளாப்பங்க் அப்படிங்கிற பிராண்ட் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பிளாப்பங்க் டிவி நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க முடியாது. ஆனால் காரில் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வருதுல்ல, அதில் பிளாப்பங்க்னு சொல்லிட்டு தனி இடமே இருக்குது. அதோட சவுண்ட் குவாலிட்டி அண்ட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நான் அந்த டிவி வாங்கினேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரே ஒர்க் ஆகலை. ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் செக் பண்ணி பார்க்கலான்னு போய் பார்த்தேன். அங்கே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனே இல்லை. 7 days பிராண்ட் சப்போர்ட் அப்படி தான் இருந்தது. ஓகே, நம்ம பிராண்டை காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் பிளாப்பங்க்குக்கான கஸ்டமர் கேர் நம்பர் எதுவுமே ப்ரொவைடே பண்ணல. அதுக்கு பதிலாக ஒரு வெப்சைட் கொடுத்துருந்தாங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருந்தது. அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணும்போது அது ரீச்சே ஆகலை. அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபார்ம் மாதிரி இருந்தது. அதில் உங்கள் நேமு, ஃபோன் நம்பர், அட்ரஸ், என்ன ப்ராப்ளம் இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி சப்மிட் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதையுமே சப்மிட் கொடுத்தேன். சப்மிட் கொடுக்கும்போது 24 hours உங்கள் இஷ்யூ ரிசால்வ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தது. சரி, நம்ம 24 hours வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் 24 hours வெயிட் பண்ணி பார்த்தா அப்பயுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி, நம்ம ஏன் பிராண்டை காண்டாக்ட் பண்ணோம், ஃப்ளிப்கார்ட்டே நம்ம சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ளிப்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணி கஸ்டமர் கேர் பார்த்தா அதில் காலே பண்ண முடியலங்க. என்னென்னமோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், காலே பண்ண முடியல. அதுக்கு பதிலாக அந்த ஆர்டர் பேஜில் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ அந்த ஹெல்ப்புங்கிற டேபை கிளிக் பண்ணி அது மூலயமா நான் ஆக்சஸ் பண்ணி கால் பண்ண ட்ரை பண்ணேன். அதில் நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த ஃப்ளிப்கார்ட் சப்போர்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இதில் என்ட்ரு ஆன உடனே ஹவு மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாப்அப் மாதிரி வரும். இதில் உங்கள் கன்சர்ன் என்ன அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணணும். இதில் நான் என்ன போட்டேன் அப்படின்னா, ஐ நீட் டு ரிட்டர்ன் மை ஐட்டம் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். இங்கே போட்டிருக்கேன். இதில் எந்த ஐட்டம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு. அதில் இந்த டிவியை நான் செலக்ட் பண்ணேன். ஓகே, இதை கொடுத்ததும் ப்ளீஸ் கமெண்ட் பிலோ யுவர் இஷ்யூ இன் டீட்டெயில் டு மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸ்பீக்கர் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அடுத்து த ப்ராடக்ட் கான்ட் பி ரிட்டர்ன் அஸ் பர் த செல்லர் ரிட்டர்ன் பாலிசி அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு அந்த இதில் பிராண்ட் சப்போர்ட்டு தான் 7 days இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே போட்டிருந்தது பாலிசியில். அதனால் ஓகே, இந்த பாயிண்ட் ஓகே தான். அதுக்கப்புறம் கேன் ஐ ஹெல்ப் யூ வித் எனிதிங் எல்ஸ் அப்படின்னு கேட்டது. ஸ்டில் ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். திரும்பி அதே ஆப்ஷன் வந்தது. எனக்கு கால் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா, ஆர்டர் நாட் டெலிவர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்த்தேன். ஆர்டரே டெலிவர் ஆகலை, அப்போ எப்படி இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் கொடுத்து பார்த்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஐ சி தட் திஸ் வாஸ் அன் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, என்னடா இது காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் வந்தது. இது மொபைலில் தான் கிளியராக இருந்தது. நான் என்ன போட்டேன் அப்படின்னா, நான் ரிசீவ் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ரிக்வெஸ்டே கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. சரி, அப்பாடி இப்போயாச்சும் நம்ம கால் பண்ண முடியுது அப்படின்ட்டு ரிக்வெஸ்டே கால் கொடுத்தா இங்கே உங்களுக்கு 2 லாங்குவேஜ் ஆப்ஷன் தான். ஒன்று ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ். ஓகே, இப்போ மற்ற லாங்குவேஜ்காரவங்களாம் எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும்? ஓகே, ஒருத்தவங்களுக்கு இங்கிலீஷே தெரியல,
இங்கிலீஷே பேச தெரியல, அவங்க வந்து எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும்? இது வந்து 2 லாங்குவேஜ் மட்டும் இவங்க கொடுக்குறாங்க. இது வந்து எந்த வகையில் வந்து நல்லது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஓகே, இங்கிலீஷ் கொடுத்துட்டு ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணேன். அதுக்கப்புறம் கால் பண்ணாங்க. நான் வந்து என்னோட இஷ்யூ எல்லாத்தையும் சொன்னேன். இது மாதிரி ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகலை, நான் பிராண்ட் சப்போர்ட்டையும் வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் அவங்கள்ட்ட எந்த சப்போர்ட்டுமே இல்லை இப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் என் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறேன், இது வந்து 48 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்மளும் அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டு நான் காலை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். திரும்ப டெய்லியும் பிராண்ட் எப்படியாச்சும் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆன்லைனில் ஏதாவது நம்பர் இருக்கா, சர்வீஸ் சென்டர் ஏதாவது நியர்பை இருக்கா, எல்லாமே நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். எதையுமே என்னால் ட்ரேஸ் அவுட்டே பண்ண முடியல. ஆஹா, நம்ம வந்து நல்லா ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் 2 days கழிச்சு திரும்பவும் வந்து ஃப்ளிப்கார்ட் சப்போர்ட் வந்து காண்டாக்ட் பண்ணேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் சைட்லேருந்து நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன், 48 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ரிசால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். என்னங்க இது? ஏற்கனவே ஒரு 48 ஹவர்ஸ் நான் வெயிட் பண்ணி தான் திரும்ப வந்து நான் கால் பண்ணேன். திரும்பவும் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே ரிசால்வ் ஆகிடும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஓகே, என்ன உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டை கூட காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஏன் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கள்ட்ட வந்து பேசினேன். அவங்க நான் என்னோட சீனியருக்கு வந்து நான் எஸ்கலேட் பண்ணுறேன், காலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு சீனியருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து நியர்பை ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருந்தால் அங்கே போய் கொடுங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க, நான் வந்து ஆஃப்லைனில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, இது மாதிரி எனக்கு அலைச்சல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆன்லைனுக்கே வரேன். நீங்கள் வந்து என்ன சர்வீஸ் சென்டருக்கு வந்து எப்படி கூட்டு போக சொல்லிங்க அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கள கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ பேசி நான் வந்து இதை திரும்ப எஸ்கலேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி காலை வந்து கன்க்ளூட் பண்ணார். சரி, நம்மளுக்கும் வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், வேற என்ன பண்ண முடியும், நம்ம கையில் வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து பிராண்டு கையிலையும் இல்லை ஃப்ளிப்கார்ட் கையிலையும் தான் இருக்குது. அதனால வந்து சரி கொஞ்சம் அமைதியாக இருப்போன்ட்டு அமைதியாக இருந்தேன். அப்பயுமே 48 ஹவர்ஸ் கழிச்சு திரும்பவுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஃப்ளிப்கார்ட்டில் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுனால ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு இமெயில் வந்துருந்தது. அந்த மெயிலுக்கு வந்து நம்ம டாப் அப் பண்ணி ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு இந்த மெயிலுக்கு ரிப்ளை கொடுத்து நான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து ஒரு மெயில் வந்து ரைட் பண்ணேன். அந்த மெயில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த இமெயிலு. இது ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்த இமெயிலு. அதுக்கு வந்து நான் ரிப்ளை போட்டு ஐ எம் நாட் ஏபிள் டு கான்டாக்ட் சர்வீஸ் சென்டர், தே டிடன்ட் ரெஸ்பாண்ட் டு த ஃபோன் கால், ப்ளீஸ் சப்போர்ட் ஃப்ரம் யுவர் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயில் போட்டேன். திரும்பவும் வந்து அவங்க வந்து 48 ஹவர்ஸில் வந்து இஷ்யூஸை ரிசால்வ் ஆகிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் ஃப்ளிப்கார்ட்டை கால் பண்ணி பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், அவங்கள வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து நான் கேட்டேன், உங்களால் பிராண்டே வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னா எதுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் விற்கிறீங்க, எதுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் பண்ணுறீங்க? உண்மையாக சொல்ல போனால் இதனால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. எனக்கு வாங்கியிருந்தா கூட நான் பொறுமையாக இருந்திருப்பேன். என்னோட பிரதருக்கு வந்து வாங்கி கொடுத்தோடனே அவருக்கும் என்னால் எந்த பதிலுமே சொல்ல முடியல. ரொம்ப வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காலில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏப்ரல் 16th உங்கள் இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகிடும். இது எப்போ நான் கால் பேசுகிறேன் அப்படின்னா, ஏப்ரல் 6th அன்னைக்கு பேசுகிறேன். அவங்க வந்து ஏப்ரல் 16th வந்து ரிசால்வ் ஆகிடும், 10 days வந்து டைம் தராங்க. என்னங்க நீங்கள் ஆல்ரெடி நான் வந்து 1 week வந்து வெயிட் பண்ணிட்டேன், இதில் திரும்ப 10 days தரீங்களே அப்படின்ட்டு கேட்கும்போது, இது வந்து மேக்ஸிமம் டைம் தான், இதோட குயிக்காகவே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து நம்பிக்கையே போயிடுச்சுங்க சுத்தமாக. அவ்வளோதான், ப்ராடக்ட் கோவிந்தா தான் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். திரும்பவும் வந்து நான் கஸ்டமர் கேருக்கு ட்ரை பண்ணேன், ஃப்ளிப்கார்ட் சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணேன், அவங்கள்ட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. ஃபைனலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னொரு மெயில் வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து போட்டேன். இதுதான் வந்து அந்த மெயில். இங்கே பார்த்தீங்கன்னா, ஹலோ டீம், ஆர்டர் ஐடி போட்டுட்டேன். ஸ்டில் மை ப்ராப்ளம் நாட் ரிசால்வ்டு. நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த மெயிலில். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து நான் மென்ஷன் பண்ணேன். இஃப் மை ப்ராப்ளம் நாட் ரிசால்வ் வித்தின் 2 days ஐ வில் டேக் லீகல் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் யூ அண்ட் த பிராண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா, எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல அப்படின்னா நான் லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நான் மெயிலும் வந்து போட்டேன். இதுக்கப்புறம் தான் எனக்கு ஃப்ளிப்கார்ட்டிலேருந்து வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 கால் வந்துச்சு. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு திரும்ப கேட்டாங்க. திரும்ப நான் எல்லா இஷ்யூமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, செல்லர் வந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் வந்து எனக்கு ரிலாக்ஸாக இருந்தது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 15th அன்னைக்கு ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 days வந்து எனக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு.
ஸோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மெயில் போட்டு தான் வந்து என்னால் அந்த ரிட்டர்னே வந்து வாங்க முடிஞ்சுது. ஒரு இங்கிலீஷ் பேச தெரியாதவங்க அது மாதிரி இருந்தாங்கன்னா எப்படி வந்து இதை வந்து பேசி வாங்கியிருப்பாங்க. எதுக்காக இது மாதிரி வந்து புவரான ஒரு கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு டிவியோ இல்லை எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்டோ நீங்கள் வாங்க போனீங்க அப்படின்னா ரிவ்யூ மட்டும் பார்த்து நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக வந்து ரிவ்யூ வந்து நம்பாதீங்க. ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் எது நீங்கள் வாங்கினாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து வாங்குங்க. வெப்சைட்டில் அந்த கம்பெனியை போட்டு அதுக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்குங்க. அதே மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறேன்ட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நான் என்னோட அனுபவத்திலேருந்து நான் வந்து ரொம்ப பட்டுட்டேன். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஓகே, நீங்களும் வந்து இந்த பிளாபங்க் டிவி வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்காதீங்க. ஏன்னா புவர் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து அலையணும் கடையாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். யாராவது பிளாபங்க் டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கிறிஸ்டெக் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களை சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். குட் பை.